ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து பட்டேல் பிரதர்ஸ் வந்துட்டேன். நான் மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. இங்கே கொஞ்சம் ஒரு வேலையாக வந்தோம் நாங்கள் காலையில். அது முடிச்சுட்டு அப்படியே நான் அங்கேருந்து 10 நிமிஷம்தான் பட்டேல் பிரதர்ஸை. சரி இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு என்னை வீட்டில் $1.99 ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போதுமே $5.99 விற்கிற அவரைக்காய் இந்த வாட்டி $1.99 விற்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து $3.49. எல்லாம் புதுசாக இருக்குது. கோவக்காய் ரொம்ப புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பழசும் புதுசும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன் இந்த வாட்டி. நான் எப்போதுமே அதிகமாக வாங்குவேன் கோவக்காய். அவரைக்காய் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதால் நிறைய எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி மாங்காவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. சுரக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதை பார்த்துட்ருக்கேன் நான் தொட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே அமுங்குது. அதால் நான் எதுவும் வாங்கலைங்க இந்த வாட்டி கருணக்கிழங்கு நிறைய வச்சுருக்காங்க. நான் எப்போதுமே போனேன்னா கருணக்கிழங்கு இருக்காதுங்க. நான் அதான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது. அதால் நான் வந்து எடுக்கலை. நான் கருணக்கிழங்குல குழம்பு பண்ணுவாங்க எங்கள் அம்மா, ரொம்ப நல்லா இருக்காங்க. எனக்கு ஃப்ரையை விட குழம்பு தான் பிடிக்கும். வாங்கின க்ரோசரியை வீட்டில் வச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேங்க. நான் ட்ராப் பண்ணிட்டு நானும் கிளம்பிட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சின்னவங்களுக்கு வந்து முதல்ல ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ராமா ஸ்டார்ட் ஆகிடும். நான் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு, துவரம்பருப்பு, அந்த உளுத்தம்பருப்பு வாங்கினேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கவே இல்லை. மெயினாக வந்து கடலை மாவு பார்த்தேன், கடலை மாவு கிடைக்கல. வந்து பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்ல சுத்தமா ஆயிடுச்சு. என் வீட்டில் வந்து 2 மாசமா இல்லை உடச்சக்கல்ல. எங்க வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் சாம்பார், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றது உடச்சக்கல்ல தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவாங்க. அதுதான் எல்லாரோட ஃபேவரட்டும். நான் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்டுல வந்து தேங்காய் சட்னி இல்லவே இல்லை. நான் வேர்க்கடலை வச்சுதான் சட்னி பண்றேன். அதுவும் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்கல, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா உடச்சக்கலைன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது, எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிச்சது. அது இன்னைக்கு வந்து கிளாஸ் இருந்தது பசங்களுக்கு, அதால காலையிலேயே நாங்க கிளம்பிட்டாங்க. 7 o'clock கிளம்பணும். கரெக்டா நாங்க ரீச் ஆயிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு 9 மணிக்கு கிளாஸ். அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே நான் வந்து இன்னைக்கு பட்டேல் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே கருவேப்பிலை வந்து $10 வாங்கிடுவாங்க. நான் அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அரை பவுண்டுன்னு சொன்னாலுமே கொடுத்துருவாங்க. 1 பவுண்ட் வந்து $20, அரை பவுண்ட் வந்து $10. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி பண்றதுக்காக பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்திருக்கேன். நானு ரொம்ப எடுக்கல, நானு 4 தான் எடுத்தேன். நானு உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும். லாஸ்ட் டைமும் நான் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு போயிருப்பேன். நானு அங்க வந்து எனக்கு பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நானு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னா சூடு இல்ல, சூடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதால வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது மாதிரி ஒரு 4 தான். ஏன்னா சாப்பிடுவாங்களான்னு தெரியல வீட்டுல, அதால 4 தான் வாங்கிட்டு வந்தேன். நான் அது மாதிரி எல்லாம் பஜ்ஜி எல்லாம் அவ்வளோ பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பண்றது. அது வந்து பாத்தீங்கன்னா ஹாட், நல்ல காரமா இருக்கும். இது வந்து மீடியம் ஹாட். இதுல ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது சாப்பிட்டதுனால இது சாப்பிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மின்ட் எப்போதுமே நல்லா பெரிய பஞ்சா இருக்கும். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் வந்து சின்னதா ஆயிடுச்சு. பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா $1.99. இது நான் 2 வாங்கிட்டு வந்திருக்கேங்க. மோஸ்ட்லி என்னோட சட்னிஸ், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி வந்து அதுல எல்லாம் நான் யூஸ் பண்ணிடுவேன் நானு. அதுக்கப்புறம் பெரிய கதை இதுதான், தாஜ்மஹால் டீ. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2012 இருந்து வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா 3 ரோசஸ் வாங்கிட்டு வந்தேன், நல்லா இல்லை. என்னோட ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, தாஜ்மஹால் வாங்குங்க நல்லா இருக்குன்னு. நான் அப்பதான் அவங்க இந்தியால இருந்து வந்தாங்க. எங்க வீட்டுல 3 ரோசஸ் தான் வாங்குவேன். நானும் 3 ரோசஸ் தான் ரொம்ப வருஷமா வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் பிடிக்கல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க வீட்டுல டீ கொடுத்தாங்க, நல்லா இருக்கும், வாங்க ஆரம்பிச்சேன். அதுதான் குடிக்கிறது, அதுதான் பண்ணுவேன். மீன்ஸ் அதுலதான் டீ பண்றது நல்லா இருக்கும். பட் இப்போ ஒரு 2 வருஷமா வந்து அந்த தாஜ்மஹால்லே வந்து
என்ன ரிச் அண்ட் ஃபிளேவர்ஃபுல்னு சொல்லிட்டு விடுறாங்க. முதல்ல வந்து லூஸ் டீ பவுடர்னு இருக்கும், அதுதான் நான் வாங்குவேன். அந்த டப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இது வந்து லென்த்தியா இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வந்து அகலமா இருக்கும். அந்த டப்பா தான் நான் வாங்குறது. அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இது எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுல வந்து நான் டீ போட்டு குடிக்கிறேன், எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதாவது வந்துட்டாங்கன்னா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா டீ எல்லாம் வாங்கி வைக்கிறது எப்போதுமே வீட்டுல. இப்ப ஆயிடுச்சு இதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெஸ்கேஃபே காஃபி தூள், இது வந்து $7.99. இது வந்து நான் ஏன் வாங்கினேன்னா பிளாக் காஃபி போடுறதுக்காக வாங்குனது. என்கிட்ட வந்து ஸ்டார்பக்ஸோட எக்ஸ்பிரஸோ இருக்கு, அதுல வந்து நான் பிளாக் காஃபி பண்ணி குடிச்சது இல்லை. ஏன்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் இந்தியன் ஃபில்டர்ல தான் பண்ணி அதுல காஃபி போடுறது. அதுல வந்து நம்ம திக்கா பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்து நான் அதுல ஒன்னும் ட்ரை பண்ணது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை 2 வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பேக்ல வந்து சில நேரத்துல 5 இருக்கும், சில நேரத்துல 6 இருக்கும். இது வந்து ஒரு பேக் வந்து $1. நான் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் நான் எப்பவுமே குடிக்கிறது. ஆனா எப்ப குடிப்பேன்னா சம்மர் டைம்ல ரெகுலரா எடுத்துப்பேன். வீக்லி 3 டைம்ஸ். விண்டர்ல வந்து நான் எப்பவுமே கம்மி பண்ணிடுவேன், ரெகுலரா எடுத்துக்க மாட்டேன் நானு, ஏன்னா எனக்கு ஒத்துக்காது. அதுக்காக சம்மர்ல குடிச்சேன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. உளுத்தம் பருப்பு, இது வந்து $14.99. இது வந்து 4 பவுண்டுன்றதால. இதுவே வந்து சின்னது இருக்கு 2 பவுண்டு, அது வந்து பாத்தீங்கன்னா $7.99. அதே மாதிரி துவரம்பருப்பும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா $14.99. எப்பவுமே துவரம்பருப்பு $1 அதிகமா இருக்கும், இல்ல $2 அதிகமா இருக்கும். $16.99 இல்லைன்னா $15.99. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, துவரம்பருப்பும் வந்து $14.99. முதல்ல எல்லாம் மந்த்ரால எல்லாமே இருக்கும், நான் எல்லாமே வாங்குவேன் மந்த்ரால. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, அதுக்கு ராகி பவுடர், ராகில இருந்து எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அதுலதான் வாங்குவேன் நானு. அதுக்கப்புறம் உடச்சக்கல்லையும் அதுலதான் நான் வாங்குறது. இப்ப என்னன்னு தெரியல, இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லா பருப்பும் கிடைக்கிறதுக்கு சில நேரத்துல கிடைக்குது, சில நேரத்துல கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்ல ஒண்ணு இருக்கு, இன்னொரு பாக்ஸ்ல இருக்கும் போல இருக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீ நான் வாங்கியிருக்கேன். நான் $12.99. முதல்ல வந்து $15, $14 வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப நாளா $12.99 தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கீரை கிடைச்சது இந்த வாட்டி. நான் வந்து 3 தான் வாங்கினேன். 4 பேக்கெட் எடுத்தாரு என்னோட ஹஸ்பண்ட். வந்து 3 பேக்கெட் நல்லா இருந்தது, ஒண்ணு நல்லா இல்லாதால அதை வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு பேக் முருங்கீரை வந்து $4.99. இதே நியூ ஜெர்சில பாத்தீங்கன்னா $3.99. அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் $1 எப்போதுமே டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கொய்யாக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அம்மா நிறைய வாங்கி கொடுப்பாங்க. சம்மர் டைம்ல எல்லாம் இந்தியா லீவ்ல விட்டாங்கன்னா எங்க அத்தை வீட்டுக்கு இல்ல எங்க பெரியம்மா வீட்டுக்கு போனோம்னா அங்க எல்லார் வீட்லயும் கொய்யா மரம் இருக்கும் இல்லையா, அங்க இருந்து பறிச்சு சாப்பிடறதால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது நிறைய சாப்பிட்டிருக்கேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து அவ்வளவு அந்த நம்ம ஊர் கொய்யாக்காய் அவ்வளவு கிடைக்காது இல்லையா, அதெல்லாம் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சாப்பிடணும்னு சில நேரத்துல நினைச்சேன்னா அந்த சின்ன பாக்ஸ் இருக்கும், அது மாதிரி வாங்கி சாப்பிடுவோம், அதுல 6 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொய்யாக்காய் வந்து எப்பயாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாங்கிட்டு வருவேன் நானு. ஒண்ணு பாத்தீங்கன்னா $4.99. அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன். பாவக்காய் பிரைஸ் நான் பார்க்கவே இல்லைங்க, ஏன்னா ரெகுலரா வாங்குறது இல்லையா அதால. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் காலையில போனதாலே என்னன்னு தெரியல, மாங்காய் எல்லாம் அப்பதான் அடுக்கி வச்சிருந்தாங்க, பார்க்கவே அழகா இருந்தது. நான் 2 மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. ரெண்டுமே வந்து காய், ஏன்னா நிறைய பழமாவும் இருந்தது. அப்படி தொட்டு பார்த்த உடனே அமுங்கி போற மாதிரி இருந்தது, அப்படி தொட்ட உடனே அது உள்ள போற மாதிரி இருந்தது ஸ்கின். அதால அதை நான் எடுக்கல, கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கேன், நாலு காயா இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஒரு பவுண்டு $3.99. நான் 2 மாங்காய் தாங்க வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பப்பாயா எப்போதுமே இங்க எங்கேயுமே எந்த கடையிலயும் கிடைக்கல. பப்பாயா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்தியன் ஸ்டோர்ல போனேன்னா அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருது. இந்த வாட்டி அதை மாதிரிதான் கொஞ்சம் நான் ட்ரேடர் ஜோல பாத்துட்டு இருக்கேன். ட்ரேடர் ஜோல வந்து காயா தான் கிடைக்குது. அது வாங்கிட்டு வந்து நம்ம உள்ள பழுக்க வச்சிட்டோம்னா சில நேரத்துல நான் மறந்துடுறேன், அது கெட்டு போயிடுது. அதால வந்து நான் வாங்கல. நானு இந்தியன் ஸ்டோர்ல இருந்தா வாங்கிட்டு வந்தேன் இந்த பப்பாயா. இது கொஞ்சம் காயா தான் இருக்கு, பழுக்க வைக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய். இது கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் வருங்க. ஏன்னா ஆல்ரெடி எங்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இருக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தக்காளி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நல்லா இருந்தது இந்த வாட்டி, அதால நான் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். $1.98. நான் அதால அங்க வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே நான் வால்மார்ட்ல தான் வாங்கினேன். அதே பிரைஸ் தான் இருக்கும், $1.98 தான் இருக்கும். இப்போ வின்டர் இல்லையா, அதால அவங்க கிட்ட என்னன்னா தக்காளி வந்தாலும் தீர்ந்துருது சீக்கிரமா. நான் போனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதால வந்து இந்த வாட்டி இந்தியன் ஸ்டோர்லயே வாங்கிட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவக்காய் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது, அதால நான் நிறைய எடுக்கல. ஏன்னா கட் பண்ணேன்னா
நல்லா இருக்கும், நீட்டா கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கோவக்காவோட விலை பாத்தீங்கன்னா $3.99 ஒரு பவுண்டு. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் அவரைக்காய் நிறைய எடுத்திருக்கேன், ஏன்னா $1.98 அவரைக்காய். அதுவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருந்தது. மெயினா நான் இவ்வளவு எடுத்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அப்பதான் டப்பால இருந்து எடுத்துட்டு வந்து போட்டாங்க, அதெல்லாம் நிறைய எடுத்துட்டேன் நானு. எங்க வீட்டுல அவரைக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி ரொம்ப மெலிசவா இருக்கு கட்டு. முதல்ல எல்லாம் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், 2-3 கொத்தமல்லி $2 இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த விண்டரால எல்லாமே கொஞ்சம் வந்து விலை அதிகமா இருக்கும், பொருளும் வந்து குவான்டிட்டி பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. 79 சென்ட் இது. நான் 2 தான் வாங்கினேன், ஏன்னா வென்ஸ்டே அன்னைக்குன்னு நினைக்கிறேன் நைட் என்ன ஹஸ்பண்ட் போய் வால்மார்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. $1.69 வாங்கிட்டு வந்தாரு ஆர்கானிக். அதனால சரி ஆயிடுச்சுன்னா வாங்கிக்கலாம், 2 இருந்தா போதும்னு சொல்லிட்டு 2 எடுத்து வந்தேன். கத்திரிக்காய் தேடி தேடி பார்த்து இவ்வளவுதான் வாங்கினேன் நானு, ஏன்னா கத்திரிக்காய் எப்போதுமே இந்த பட்டையில அவ்வளவு நல்லா இருக்காது. நான் இதுவே வந்து நியூ ஜெர்சி போனேன்னா நிறைய வாங்கிட்டு வருவேன், ஏன்னா அவங்க கிட்ட பெருசா இருந்தாலும் பெரிய காயா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா உள்ள கட் பண்ணோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அதனால அங்க போனா நிறைய வாங்கிட்டு வருவேன் நானு. இந்த வெண்டைக்காய் $8 கடையில போட்டிருப்பாங்க இல்லையா பவுண்டு எவ்வளவுன்னு, அது நான் பாக்கல, என்னோட ஹஸ்பண்ட் தான் எடுத்துட்டு வந்தாரு. பில்லிங் பண்ணும் போதும் நான் இல்ல, நான் சின்ன வெங்காயம் ஒண்ணு கவர்ல இருந்து கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் சேஞ்ச் பண்ண போயிருந்தேன். வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்தேன் நானு இந்த வெண்டைக்காய் வந்து $8. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் வந்து சொரக்காய் வாங்கல. நான் மோஸ்ட்லி வந்து காயை எப்படி தொட்டு பார்ப்பேன், அது கொஞ்சம் ஹார்டா இருந்தா வாங்குவேன், இப்படி சாஃப்டா இருந்ததுன்னா வாங்க மாட்டேன். அதனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டா இல்ல, ரொம்ப சாஃப்டா இருந்தது, அதால வச்சுட்டு வந்துட்டேன். and ஒருத்தர் சொல்லிருந்தீங்க நீங்க வந்து அமாவாசையில சொரக்காய் பண்ணக்கூடாதுன்னா, அது எனக்கு தெரியாதுங்க, இனிமேல் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன், இனிமேல் நான் சமைக்க மாட்டேன் அமாவாசையில. அன்னைக்கு இருந்த 2 வெஜிடபிள் ஆக்சுவலி என்னோட பிளான் என்னன்னா சொரக்காய் வந்து பொரியல் பண்ணிட்டு அவரைக்காய் சாம்பார் பண்றதுதான் பிளான். ஆனா சமைக்கும் போது எப்படி மாறுச்சுன்னு எனக்கே தெரியல. சொரக்காய் வந்து சாம்பார் வச்சுட்டேன், அவரைக்காய் வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணிட்டேன். ஆனா அது எனக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சொன்னதுக்கு, நான் இனிமேல் மைண்ட்ல வச்சுக்கிறேன், இனிமேல் நான் சமைக்க மாட்டேன். என்னடா பில்ல வந்து 2 பாவக்காய் இருந்ததேன்னு பாத்துட்டே இருந்தேன். நானும் பாவக்காய் எடுத்திருக்கேன், என்னோட ஹஸ்பண்டும் வந்து பாவக்காய் எடுத்திருக்காரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய். அதுக்கப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். நான் முதல்ல வீட்டுல இருப்போமா, அப்ப வந்து கரெக்டா டைம் டேபிள் போட்டு எல்லாம் சமைப்போம். இப்ப என்னன்னா காலையில கிளம்புற அவசரத்துல எது ஈஸியான வேலையோ டக்கு டக்குன்னு பண்ணி வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. நிறைய குருமா பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து நிறைய பொரியல் பண்ணுவேன், கேரட் பீன்ஸ் பொரியல் எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து கேரட் போர்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கணும், பீன்ஸ் வந்து அதை விட அதிகமா இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது, அந்த மீடியம்ல இருக்கணும். அது ஒரு நாள் நல்லா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், அதே மாதிரிதான் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எப்படி நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சில நேரத்துல பீன்ஸ் அதிகமா ஆயிடுது கேரட்டை விட. மோஸ்ட்லி பண்றதா இருந்தா பீன்ஸ்ல வந்து நான் வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து குருமாக்கு யூஸ் பண்ணுவேன். என்னோட பெரிய பொண்ணு குருமா ரொம்ப பிடிக்கும், சப்பாத்தி குருமா. அதுக்கப்புறம் வந்து தோசைக்கு சில நேரத்துல வந்து குருமா கேட்பாங்க அவங்க, ஏன்னா சாம்பார் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து சட்னி தான், சாம்பார் இல்லைன்னா சரி குருமா பண்ணிடுறீங்களான்னு வாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் தோசைக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாழைக்காய் வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல அப்படியே நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னு நினைச்சீங்களேன், 3 வாரம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர், இது வந்து ஆர்கானிக் ஜிஞ்சர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்ட் வந்து $2.99 இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 கட்டு வெந்தயம் வாங்குவேன். நான் எப்போதுமே வெந்தயம் வந்து நானே வீட்டுல ரெடி பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது, அதால இது வந்து வாங்கி அழகா வாஷ் பண்ணி கிள்ளி எடுத்து வச்சிருவேன். நல்லா ட்ரை ஆனோன்னா பவுடர் பண்ணி வச்சுக்கிறது. நான் வெளியில இருந்து வாங்குறது கிடையாதுங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல டைம் இருக்கும் வீட்டுல, அழகா எல்லாமே பண்ணுவோம், நம்ம டைம் எடுத்து ரிலாக்ஸா பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா நாளைக்கு பண்ணலான்னு போஸ்ட்போன் பண்ணணும்னு வச்சுங்க, நாளைக்கு 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 அப்படியே ஆயிடுது. இதுதாங்க நான் வாங்கிட்டு வந்த இந்தியன் ஸ்டோர்ல இருந்து வெஜிடபிள். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா $200 வாங்கல இந்தியன் ஸ்டோர்ல. ஏன்னா இதுக்கே எனக்கு 30 minutes தான் டைம் கொடுத்தாங்க. பசங்களுக்கு அதுக்குள்ள பசி வந்துருச்சு. நான் வந்து கரெக்டா 11:10 போனேன். இவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்களை விட்டுட்டு போறோம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருங்க, நாங்க வந்து போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறோம்னாங்க, இல்லைன்னா வாங்கிட்டு வந்துடுறோம்னாங்க. சரின்னு நான் நினைச்சேன். ஆனா நான் உள்ள போய் ஒரு 5 நிமிஷத்துல திருப்பி எல்லாரும் வந்துட்டாங்க உள்ளனா. இல்ல மொத்தமா போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு 30 minutes தான் கொடுத்தாங்க. 30 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வாங்கிட்டேன் நானு. என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாரு. நான் என்ன நினைச்சேன்னா இவங்க எல்லாம் என்னை விட்டு போறாங்க, எனக்கு வந்து நான் சிலதெல்லாம் வாங்கலைனாலும் பாக்கணும்னு ஆசைப்படுவேன் நானு. அதனால வந்து சரி இவங்க எல்லாம் போறாங்க, எப்படியும் 30 minutes ஆகும், 30 minutesக்கு மேலேயே ஆகும். நம்ம வந்து
ஒரு ஆளா போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஏதாவது புது ஐட்டம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி இதுதாங்க வாங்குவேன். வேற எதுவுமே நான் ட்ரை பண்ண மாட்டேன். சாஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கவும் மாட்டேன், ஏன்னா சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி. அதெல்லாம் வந்து நானும் வாங்க மாட்டேன். ஆனா என்னன்னா ஒன்னே ஒண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன்னா ஷீக்கா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். அது மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட ரீட்டா இருக்கு, ஷீக்கா மட்டும் ஆயிடுச்சு என்கிட்ட. அது சரி, அது வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க எல்லாம் எனக்கு 30 மினிட்ஸ்ல கொடுத்ததுல நான் அந்த பக்கமே போல. ஏன்னா அது அந்த சைட்ல வச்சிருப்பாங்க, அந்த பூஜை அந்த பக்கம் வச்சிருப்பாங்க, அந்த பக்கமே நான் போல. நாங்க இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இல்லையா, இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது தான் இருக்கு எனக்கு வேலை. ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு அவங்களுக்கு டிராமா பிராக்டிஸ் ஸ்கூல்ல, அவங்கள விட்டுட்டு நான் வந்திருக்கேன். சின்னவங்க மட்டும்தான், பெரியவங்க அதுல கலந்துக்கல. சின்னவங்களை மட்டும் விட்டுட்டு வந்திருக்கோம். ஆனா பெரியவங்க வந்து பாக்குறதுக்காக போயிருக்காங்க. நேத்து ஒரு ஷோ பண்ணிருந்தாங்க, இன்னைக்கு 2வது ஷோ. நேத்து வந்து 7 to 8, இன்னைக்கு ஷோ வந்து பாத்தீங்கன்னா 2 to 2:45. ஆனா ஏர்லியாவே போயிட்டாங்க, ஏன்னா பிராக்டிஸ்ல இருக்காங்க இல்லையா, அதுக்காக. அம்மான்னு போட்டாங்க மெசேஜ், அதுக்கப்புறம் எதுவுமே ரிப்ளை கொடுக்கல. ஏன்னா நான் ரிப்ளை பண்ணல, அதனால அவங்களும் விட்டுட்டாங்க. ஏன்னா அங்க இருந்து பிக் பண்ணிட்டு நேரா வந்து மால் போறாங்க. இன்னைக்கு வந்து போன வாட்டி மால் போயிருக்கும் போது என்னோட சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டு மீட் பண்ணாங்க எல்லாரும். இந்த வாட்டி என்னோட பெரிய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மால்க்கு. அதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அங்க இருந்து அவங்கள மால்ல விட்டுட்டு நான் வந்து ட்ரேடர் ஜோ போய் மெயினா வீட்டுல முட்டை கிடையாது. என்னன்னா முட்டை வந்து வாங்கி 1.5 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரேடர் ஜோல வாங்கி. நாங்க போற டைம்ல முட்டையே இல்லை, என்னன்னு தெரியல. முட்டை வர்றதே இல்லையா இல்ல சீக்கிரமா வந்து தீந்துட்டுதான் தெரியல. நான் எப்ப போனாலும் அந்த ஷெல்ஃப் எல்லாம் முட்டை காலியா இருக்கு. லாஸ்ட் டைம் நான் காஸ்கோ போயிருந்தேன், தேங்க்ஸ் கிவிங் டேக்கு முன்னாடி. காலேஜ் டூர் போயிருந்தோம் இல்லையா, அன்னைக்கு வந்து நான் வந்து காஸ்கோ போயிட்டு அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் நானு. பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் முட்டை. அது தீந்துருச்சு, ரொம்ப சீக்கிரமா தீந்துருச்சு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து நான் டெய்லியும் முட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவேன் பசங்களுக்கு, அதால ஆயிடுச்சு. அதனால இப்ப இன்னைக்கு அவங்கள விட்டுட்டு நான் அங்கிருந்து அப்படியே வந்து ட்ரேடர் ஜோ போய் முட்டை இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா வாங்கணும், இல்லைன்னா எப்போ வரும் என்ன டைமிங் எல்லாம் கேட்டுட்டேன். அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் போய் வாங்கிட்டு வரலான்னு. அடுத்தது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேங்க. இது ரொம்ப நாளா நானும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அவருக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் அவ்வளோ வீட்டுல வைக்கிறது பிடிக்காது. நான் அதாவது என்கிட்ட இருக்க பிளாஸ்டிக்ல நான் ஸ்டோர் பண்ற க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து எவ்ரி இயருக்கு நான் வந்து புது டப்பா வாங்குவேன். என்னோட டப்பா எல்லாம் நல்லா தான் இருக்கும், நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்றது. ஆனா 1 இயர் ஆனோன்னா அதை தூக்கி போட்டு புதுசு வாங்கி வைக்கிறது. ஸ்டீல் வந்து இந்தியா போனா வாங்கணுங்க, அதுவும் நான் போனாதான் வாங்கிட்டு வரணும். அங்க இருக்கிற என் சிஸ்டர் கிட்ட சொன்னா அவங்க வாங்கி அனுப்புவாங்க. அவங்க என்னன்னா ரொம்ப பெருசா அனுப்புறாங்க, அது எனக்கு அவ்வளவு பெருசா எனக்கு தேவைப்படாது. குட்டி குட்டியா இருந்தா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி 2 இருக்கு இப்பத்துக்கு. அந்த 2 வந்து பாத்தீங்கன்னா அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. ஆனா அதே மாதிரி நானும் எவ்வளவு வாட்டி சொன்னேன், செட்டா இந்த சைஸ்ல இருந்தா போதும், இந்த சைஸ்ல இருந்தா போதும், ஒரு 2 பவுண்ட் அது மாதிரி இருந்தா போதும்ன்றேன். அவங்க எப்ப பார்த்தாலும் வாங்கி காமிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இவ்வளவு பெருசா காமிப்பாங்க. நான் வேணான்னு எடுவேன். அது மாதிரிதான் போன வருஷம் எனக்கு ஒண்ணு வாங்கி அமைச்சிருந்தாங்க, அதிரசம் முறுக்கெல்லாம் போட்டு. அதனால அது நான் ஓகேன்னு விட்டுட்டேன். நான் அது ரொம்ப பெருசா இல்லதான். இப்ப அரிசி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் நானு. நம்ம போனோம்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கு வந்து இந்த சைஸ் நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு வாங்கும் போது பெருசா வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் இட்லி பாத்திரம் கேட்டேன், இவ்வளவு பெரிய இட்லி பாத்திரம். அந்த வந்து பாத்தீங்கன்னா 20 இட்லி பண்ற மாதிரி. நான் மோஸ்ட்லி பண்றது பாத்தீங்கன்னா 6 இட்லி, மிஞ்சி போனா 8 இட்லி. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. அதனால 3 பேருக்கு 6 இட்லி கரெக்டா இருக்கும். பழைய இட்லி மேக்கர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது புதுசு நான் வந்து யூஸ் பண்றது இல்ல. இந்த வாட்டி நான் வந்து வாங்குறேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம், நல்லா இருந்தா வச்சுக்கிறேன், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு சொன்னதால ஓகேன்னு வாங்கியிருக்கேன் நானு. ஓகேன்னு சொன்னாரு, இல்லைன்னா நானும் 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் இதை வாங்கணும்னு. இது வந்து வந்துருச்சு, 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு. நான் ஓபன் பண்ணாம வச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா இதுல வந்து மூடியோட இருக்கு. இது BPA ஃப்ரீ தாங்க நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப எல்லாம் இல்ல, வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் ஒரு துணியில வேணா போட்டு உள்ள வச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ், அதுக்காக மூடியும் கொடுத்துருக்காங்க. இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சின்னது 2 கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணு, அதே மாதிரி இது ஒரு சரி ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தா இருக்கு. இதுல வந்து பச்சை மிளகாய் அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அதுல. ஆனா சின்னது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டு வச்சாலும் ஓகே. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் எனக்கு வேஸ்ட், ஏன்னா இவ்வளவு சின்னதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ண மாட்டேன் நானு. எனக்கு வந்து நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா இருந்தாதான் நல்லா இருக்கும். பெருசுன்னு பார்த்தா அது ஒண்ணுதான் இருக்குங்க. இது வந்து $28 வாங்கினேன் நானு. பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேங்க, கோட் பிரியாணி. அது வாங்குறதுக்காக வந்தோம். அப்போ வந்து சமோசா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பிளேட்டில் 3 சமோசா கொடுக்குறாங்க.
ரொம்ப நாள் ஆச்சு சமோசா சாப்பிட்டு, அதனால ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன் நான். இன்னைக்கு டின்னர் மட்டன் பிரியாணி தான். ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பசங்க கேட்கும் போது கூட நான் வந்து சொன்னேன் வீட்டில் நாளைக்கு பண்ணி கொடுத்துட்றேன்னு. அவங்களுக்கு தெரியாது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கு அது சர்ப்ரைஸ் அது. 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ட்ராமாவில் என்ன மிஸ்டேக் ஆச்சு, என்ன எப்படி இருந்தது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் அதுக்குள்ளே வெளியே எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நான் அவங்களுக்கு. இன்னும் வெளியே வரவே இல்லை. 2 பேரும் நல்லா கதை அடிச்சிட்டு இருக்காங்க உள்ள. இன்னைக்கு சாட்டர்டே வீட்டில் ஒரு வேலையும் நடக்கலைங்க. ஏன்னா காலையிலேருந்து வெளியே தான் சுற்றிட்டுருக்கோம் நாங்கள். பசங்களை ட்ராப் பண்ணுறது, பிக் பண்ணுறது, அப்புறம் க்ரோசரி, திருப்பியும் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் ட்ராமாக்கு ட்ராப் பண்ணுறது, இதுதான் போயிட்டுருக்கு இன்றைக்கி ஃபுல் டேவும். நாளைக்கு யூனிவர்சிட்டி டூர் இருக்குது. அதுக்கு காலையில் 9 o'clockலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன வேலை பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல நாளைக்கு. ஏன்னா நான் லிஸ்ட்டு போட்டு வச்சது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பேண்ட்ரி க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கே தவிர பண்ண முடியல. ஏன்னா ஆஃப்டர்நூன் நானும் வேலையிலேருந்து வந்த பிறகு டின்னர் ரெடி பண்ணுறது, யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட பேசினா டைம் முடிஞ்சுது. ஒரு நாள் ஓடிடுது, அப்படியே போயிடுது. ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான் பண்ண முடியுதே தவிர பெரிய வேலையை எதுவும் எடுத்து பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.